ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்வமமிங். இன்றைக்கி நம்ம கஸ்டர்ட் பவுட்ரு வச்சு ஒரு டெசர்ட் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 100 கிராமுக்கு கஸ்டர்ட் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பால் ஊற்றிக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதில் கட்டி எதுவும் விழுந்துடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவு பால் ஊற்றி அதை நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இந்த பால் நல்லா காஞ்சி வந்தோடனே இந்த கஸ்டர்ட் பவுட்ரு மிக்ஸ் வச்சுருந்தோம்ல அந்த இதை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதை கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அதில் கட்டி விழாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த கஸ்டர்ட் பவுட்ரு மிக்ஸும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த பால்லேயே அந்த கஸ்டர்ட் பவுட்ரு வந்து நல்லா வேகணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போது நம்மளுக்கு நல்ல பபிள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி பபிள் வர ஆரம்பித்தோடனே நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 100 கிராம் கஸ்டர்ட் பவுடருக்கு 100 கிராம் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது கரெக்டாக இருக்கும்னு நான் இவ்வளோ தான் ஆட் பண்ணேன். பார்த்திங்களா, நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. பபிள்ஸ் வந்தால் தான் அது நல்லா வேக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நல்ல பபிள்ஸ் வரட்டும். அது வரை நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆடை நல்லா சேரும் போது தான் நம்ம இந்த கஸ்டர்ட் பவுட்ரு மிக்ஸை வந்து போடணும். அப்போனா தான் நம்மளுக்கு ஜிகிர்தண்டா செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எப்படி ஜிகிர்தண்டா செய்யணும் அப்படின்றத வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய பபிள்ஸ் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸை நம்ம நல்லா ஆற வைக்கணும். இந்த மிக்ஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம அதில் டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஆட் பண்ணிக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி எல்லா இடத்துக்கும் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி லெவல் பண்ணிவிட்டு மேலே ஒரு பிளேட்டை வச்சு ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருங்க. இப்போ நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வச்சிட்டோம். 1 டே கழித்து நம்ம எடுத்தோன்னா நம்மளுடைய சூப்பரான டெசர்ட் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஒரு பவுலில் இதை போட்டு சர்வ் பண்ணிக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.